ட்ரிங்க்ஸ் அடிக்கார். எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிள்ளைகள் சம்பாதிச்சு வீட்டில் கொடுக்குறாங்க. தகப்பன் பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் பொம்பளை பிள்ளை சம்பாதிச்சு வீட்டில் கொண்டு தகப்பனை கொடுத்தா தகப்பன் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சீர் அடிச்சுட்டு ஜாலியாக என்ன எவ்வளோ வச்சுருக்க, எவ்வளோ சண்டை சச்சரவு, கல்யாணம் முடியலன்னு கவலை, கல்யாணம் முடிஞ்சால் அந்த பிரச்சனை, கடைசியில் கிட்னி ப்ராப்ளம் ஆகி போச்சு. யாருக்கு? சம்மந்தப்பட்ட ட்ரிங்க்ஸ் அடித்த பார்ட்டிக்கு கிட்னி ப்ராப்ளம், நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், பலகீனம், சோர்வு, களைப்பு எல்லாம் வந்துச்சு. காரணம் என்ன? பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறது. பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷம். பாருங்கள் எப்படின்னா உலகம் இருக்குது பார்த்திலாங்க. பிள்ளைகளை கஷ்டப்பட்டு நாயா பேயா காலை 8 மணிலேருந்து 7 மணிலேருந்து நைட்டு 8:30 வரை கடின உழைப்பாடு, வரலாறு காணாத உழைப்பு. அந்த உழைப்பு உழைச்ச இந்த பிள்ளைங்க வீட்டில் கொண்டு காசை கொடுத்தா ட்ரிங்க்ஸ் அடிச்சிக்க, சீட் அடிக்க, ஜாலியாக சுத்த கொள்ள, கெட்ட பழக்கம் பண்ண போதை போட, சீரட்டு அடிக்க, மாவா பான் பராக்கு எல்லாம் பழக்கம் பண்ணிவிட்டு இதே மாதிரி டெய்லி கொண்டு வந்துடணுன்னா ஒரு 100-200 கொடுத்துடணும் அப்பாட்ட. அப்படி இருக்குது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தகப்பன் காப்பாற்றணும் பிள்ளைய. ஆனால் பிள்ளைய இப்போ பார்த்தா கண்ணீர்னு சொன்னீங்க. இப்படியும் பிள்ளைகள் இருக்காங்க. அதனால் வாலிபர்கள் தயவுசெய்து நல்லா கேட்டுங்க. எவ்வளோ மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா? வாலிப பையங்களுக்கு, வாலிப பெண்களுக்கு திருமணத்திற்கு முன்பே மன உளைச்சல், மன அழுத்தம், உடம்பில் ஏதாவது பாதிப்புகள், உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருக்குது. வாலிப பெண்கள் மாதவிடாய் ரெகுலராக வரலைன்னா அது சரி பண்ணிட்டு மேரேஜ் பண்ணுங்க. தேவையில்லாமல் போய் லாக் ஆகிடாதீங்க. இன்னொரு வீட்டில் போய், வரக்கூடிய கணவர் வீட்டில் போய். அது எப்போ ஒரே மாதிரி இருக்காங்க. இதே மாதிரி வாலிபர்களோட திருமணத்துக்கு முன்னாலே அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஆண்மை சரியில்லை, விந்து படுக்கையில் போகுது, விதையில் வலிக்குது, உறுப்பு செருத்து இருக்குது, தோண்டு போயிருக்கு, சுயன்மை பண்ணி விந்தை வீணடிச்சிட்டேன், சரியில்லாமல் போச்சுன்னா இது சரி பண்ணிட்டு மேரேஜ் பண்ணுங்கள். என்ன அவசரம்? அப்படி என்ன அவசரங்க கல்யாணத்துக்கு? சரியில்லாமல் கல்யாணம் கட்டி திருப்பி வரவா, திரும்ப அடுத்த கல்யாணம் கட்டிருக்கா? அப்படி தான் 3 பேர் மாட்டிட்டான். கெட்டாத கெட்டாத கெட்டாதன்னு சொன்னேன். இவன் கேட்காம கட்டினான். கெட்டின பிறகு திரும்பி வந்துட்டான். தேவையில்லாத வேலை. தன்னுடைய உடம்பை நம்ம பார்த்துக்கணும். தன்னை வர்றவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்கோ, அவங்க பார்ப்பாங்கோ, நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்க உடம்பை பார்க்குறதுக்கே அவர்களுக்கு முடியாமல் போயிடுது. இந்த காலத்தில் உணவு சரியில்லை, சத்தான உணவு எடுத்தும் சத்தான உணவுகளில் சரியில்லாதனால சத்தான உணவு இருக்குது, சத்தான உணவு செத்து போய் கிடக்கு. அடப்பாவே, பழம் எல்லாம் என்னென்னமோ சாப்பிட்டு பார்க்கலாம். பாதாம் சாப்பிடமோ, பிஸ்தா சாப்பிடமோ, ஆப்பிள் என்ன, அன்னாசி என்ன, ஆரஞ்சு என்ன, அது என்ன, இது என்ன, வகை வகையாக சாப்பிட்றாங்க. மம்மி அது வாங்குவா, அது வாங்கித்தாங்க, டேடி இது வாங்கித்தாங்க, மம்மி அது வாங்கித்தாங்க, டேடி இது வாங்கி ஜூஸு குடிச்சிட்டே இருக்காங்கப்பா. டிஃபன் சாப்பிடாம, நைட்டு கட்டிட்டு சாப்பிடாம ஜூஸை குடிக்கக்குள்ள அப்போ உடம்பு என்ன ஆகும்? எலும்புகள்லாம் பலகீனமாகும், உறுப்புகள் சோர்வடையும். திருமணத்திற்கு முடிஞ்ச பிறகு தேவையில்லாத குழப்பங்கள், மன அழுத்தங்கள், உடல் உறுப்பு பண்ணக்கூடிய பிரச்சனை, குழந்தை உண்டாக்குறதுக்கு பெண்களுக்கும் பிரச்சனை வந்துடும். குழந்தை உண்டாக பெண்களுக்கும் பிரச்சனை வந்துடும். மாதவிடாய் சரியாக வரல, நீர் கட்டி இருக்குது, கர்ப்பப்பை கட்டி இருக்குது, தைராய்டு ஹார்மோன் வளைச்சிருக்கு, தைராய்டு ஹார்மோன் வளைச்சிருக்கு, TSH, T3, T4 அது ரத்தத்துலேயும் ஹார்மோன் பாதிப்பு. இதெல்லாம் சரிப்பட்டு மேரேஜ் பண்ணி தானே. அப்படி என்ன அவசரம்? திருமணத்திற்கு என்ன அவசரம்? ஓர வீட்டில் நம்ம எனக்கு கால் சரியில்லை, கை சரியில்லைன்னு சொன்னோம்னா ஐய அப்படி ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்களேம்மா உங்கள் அப்பா, ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்களே உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை குறை சொல்லிடுவாங்க, பையனையும் குறை சொல்லிடுவாங்க. அதனால் குறைகள் சொல்ல 1000 இருக்காங்க. குறைகளை சரி பண்ண யார் இருக்கா? சென்ட் ஆண்டனி சித்தா மட்டும்தான் இருக்குது. உங்களுடைய நோய்களை, உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை, குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை உண்டாக்க ஆண்டி சித்தால உயிரணுக்களில் உயிர் இல்லாமல் இருந்தாலும், ஆணுறுப்பி ரத்தோட்டம் இல்லாத பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் அனைத்துக்கு சித்த மருத்துவ தீர்வு ஆண்டி சித்தால மட்டும்தான். டாக்டர் J. ஜான்சன் BSMS சென்னையில் ஒரே இடம் கோடம்பாக்க மட்டும். இந்த வெளியூர் டமுக்கு டப்பா முகாமில் கிடையாது. இந்த பாருங்கள், வெளியூரில் லாட்ஜில் வைத்தியம் பண்ணிக்காப்புல தன்னால் தலைவலி முடியெல்லாம் வளர்க்க முடியாது போச்சு. ஏன் அங்கே போய் சாப்பிட்ட? கிறுக்குத்தனமாக சாப்பிட்டான் போய், கிறுக்கு பயப்பில்ல தேவையில்லாமல் வைத்தியம் பண்ணி பாருங்கள், கண் பார்வை சரியில்லைன்னு சொன்னான். சேலத்து வந்தார், லாட்ஜில் டுபாக்கூர் பார்ட்டியை கோட்டு பிடிச்சிட்டு உட்காந்தான். வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொன்னான். இதுவும் கூமுட்டை அதை பாட்டு உள்ளே போயிடுச்சு, கூமுட்டை மாதிரி. அப்போயே ஆரிக்கொட்டை வரையும் எதுக்காக போய் வைத்தியம் பண்ண அப்படின்னு கேட்டேன். என்ன பிரச்சனை கேட்காம மறந்து கொடுத்துட்டான். 5500 10,500 கல்லீரலில் கொழுப்பு, பித்தப்பையில் கல் இருக்கா, கிட்னியில் கல் இருக்கா, விதைகள் சுருங்கி இருக்கா, கர்ப்பப்பையில் கட்டி இருக்கா, பெண்களுக்கு ஓவரியில் நீர் கட்டி இருக்கா, கருமுட்டை வெடிக்கல, எல்லாம் தீர்வு இருக்குல்ல. இது மாதிரி எதுக்கு என்ன அவசரம்? என்ன கரெக்டாக பார்த்து போகணுங்க. ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஜவுளி கடைக்கு 1000 கடை ஏறி இறங்க இல்லையா?
ஒரு நகை கடைக்கு போகிறோம், எத்தனை பவுனு, எத்தனை கிராமு, நல்ல தங்கமா, சொக்கு தங்கமா, அதில் செம்பு கலந்துருக்கீங்களா, பித்தளை கலந்துருக்கீங்களா, ஈயம் பித்தளை கலந்துருக்கீங்களா? நம்ம உடம்பு ஈயம் பித்த ஆளுக்கு பேரிச்சம்பளமாக ஆயிரும். பிச்சு போடும் பிச்சு, கவனம். அதனால் கவனமாக இருங்க. என்ன உங்கள் நன்மைக்கேற்ற சொல்கிறேன், யார் மனதையும் புண்படுத்தி கருத்துக்கிற கவலைப்படாங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம். என்ன உச்சந்திலேருந்து உள்ளாங்காரம் அனைத்து வகைகளும் பார்ப்பேன். எதுனாலும் சென்னையில் கோடம்பாக்கம் மட்டும்தான். ராகவேந்திர கல்யாணத்துக்கு பின்னால் அக்பராபாத் 2 டாக்டர் ஜான்சன் BSMS கோடம்பாக்கம் சென்னை 98 410 59 194 98 410 69 194 98410 59194 98410 69194. நன்றி, வணக்கம்.